இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி அப்படின்னாலே நமக்கு கடல்களும் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அருவிகளும் தானே தெரியும். அங்கே அது மட்டும் இல்லாமல் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய அங்கே இருக்குது. அதில் ஒரு இடமான சிதறால், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஸ்பார்க்கி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதறால் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்க ஒரு மலைக்கோவில். இதை மலைக்கோவில்னு சொல்றதை விட வரலாற்று நினைவு சின்னம்னே சொல்லலாம். உள்ளூர் மக்களால் பகவதி அம்மன் பற்று சிதறால் மலை அப்படின்னும், சிதறால் சமண கோவில், சிதறால் குடைவரை கோவில், சிதறால் குகை கோவில், சிதறால் ராக் ஜெயின் டெம்பிள் அப்படின்னு வரலாற்றுலையும் வலைதளத்திலையும் பல பேர் கொண்ட இந்த இடத்துக்கு உள்ள போறதுக்காக நம்ம ஓன் வெஹிக்கிள்ல வந்தால் மட்டும் 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மற்றபடி வேற எந்த என்ட்ரன்ஸ் ஃபீ அங்கே சார்ஜ் பண்றது இல்லை. இந்த இடம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு இந்த இடம் நம்ம சப்ஸ்கிரைபர் மூலியமா தான் தெரியும். உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் தான் இல்லையே தவிர நம்ம டீடைல் எல்லாம் வாங்கிட்டு தான் அங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடம் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. அங்க நம்ம பேரு, போன் நம்பர், நம்ம எங்க இருந்து வரோங்கிறத நோட் பண்ணிப்பாங்க. முக்கியமா வெளியூர்ல இருந்து வரவங்க ஆதார் கார்டை கண்டிப்பா கொண்டு வரணும். என்ட்ரன்ஸ்ல இருந்து 2 பக்கம் மரங்களோட போற இந்த வழி கொஞ்சம் ஏற்றமாவே இருக்கு. அதனால பெரியவங்க வரதுக்கு கொஞ்சம் சிரமமாவே இருக்கும். சிரமமா இருக்குமே தவிர ஏற முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா அந்த மலையை மொத்தமா ஏறவே 15 இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். என்னதான் இந்த இடத்துக்கு கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து வரலாறு இருந்தாலும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு பாதை அமைச்சதா சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். இந்த இடத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்களை பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னதான் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் அவங்க பேசுற தமிழ் நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம பேசுற தமிழ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கன்னியாகுமரியிலேயே கன்னியாகுமரி தமிழ், நாகர்கோயில் தமிழ், மார்த்தாண்டம் தமிழ்னு 3 ஸ்லாங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா இந்த இடம் மார்த்தாண்டம் பக்கத்துல இருக்கு. இந்த சிதறால்ல இருந்து கேரளா பார்டர் வெறும் 10 கிலோமீட்டர்லயும் திருவனந்தபுரம் வெறும் 40 கிலோமீட்டர் இருக்கிறதுனால தூய தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி இருந்தது இவங்களோட ஸ்லாங்கு. இது எல்லாத்துக்கும் மேல நான் சிதறால் பத்தி கேட்டப்போ, நீ வா மக்களே நான் கூட்டிட்டு போயே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட வந்து ஒவ்வொரு இடமும் எக்ஸ்பிளைன் பண்ண ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கூட வந்த அண்ணா அவரை காமிக்காம வீடியோ எடுக்க சொன்னாரு. அதனால வீடியோ கிளிப்ல எதுவுமே அந்த அண்ணா நான் இன்க்ளூட் பண்ணல. ஆனா அவர் இல்லைன்னா இந்த இடத்த பத்தி அவ்வளவா எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நான் பாட்டுக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கியிருப்பேன். இந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. வாங்க நம்ம சிதறால்குள்ள வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாதை ஏற்றமா இருக்கனால ரெஸ்ட் எடுக்க அங்கங்க இந்த மாதிரி சீட் இருந்தது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சில பேர் பாதையில போகாம அங்க இருந்த பாறைகள்ல மேலே ஏற ஆரம்பிச்சாங்க. நானும் கூட வந்தவங்க கிட்ட இது என்ன ஷார்ட் கட் ஆனான்னு கேட்டேன். அதுக்கு அவரு இது ஷார்ட் கட் எல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் லோக்கல் பசங்க சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த வழியா போனா மேல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இதுக்கு மேல போனா ஒரு 360 வியூ பாயிண்ட் இருக்கும்பா, அது இந்த மலை ஃபுல்லா நிறைய இடத்துல இருக்கு, வானா உனக்கு காட்டுறேன்னு சொல்லி மேல கூட்டு போனாரு. 360ன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த மலையை பொறுத்தவரையும் 360 கேமரா, ஆக்ஷன் கேமரா, ப்ரொஃபஷனல் கேமரா, கிம்பிள்னு எதுவுமே அலோடு கிடையாது. இவ்வளவு ஏன் செல்ஃபி ஸ்டிக் கூட அலோடு கிடையாது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் போறப்ப 360 கேமரா எடுத்துட்டு போயிருந்தேன். அப்பதான் என்ட்ரன்ஸ்ல இருந்த அண்ணா சொன்னாரு, இதெல்லாம் எதுவுமே அலோடு கிடையாது, உங்களை வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லல, மொபைல் யூஸ் பண்ணி கையிலேயே எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதனால ப்ரொஃபஷனல் ஷூட்டை மைண்ட்ல வச்சுட்டு இந்த இடத்துக்கு யாரும் வர வேணாம். என்னதான் இந்த இடத்துக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த இடத்தோட இயற்கை அழகும் இந்த இடத்தோட அமைதியும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. பாதி மலை ஏறினதையும் இங்க இந்த மாதிரி போர்டு ஒன்று இருந்துச்சு. அந்த போர்டுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற கல்வெட்டுகளும் சிற்பங்களும் கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இருக்கலாம்னு, இது செயல்பாட்டில் இருந்தப்ப இது ஒரு முக்கிய சமண பள்ளியா இருந்திருக்கலாம்னு, இங்க இருக்கிற பகவதி அம்மன் கோயிலும் அதோட கல்வெட்டுகளும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு இந்த போர்டுல போட்டிருக்கு. நம்ம அதை பத்தி போக போக பார்க்கலாம். அந்த போர்டுல இருந்து லெஃப்ட்ல திரும்பினா இந்த மாதிரி பாறை மேல ஏறி போற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தோம்னா இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகும் குமரி மாவட்டத்தோட இயற்கை வளமும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்கிருந்து பார்த்தா ஒரு ஆறு ஓடுறது தெரியும். அந்த ஆத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா தாமிரபரணின்னு தான் சொல்லுவாங்க. இது ஆக்சுவல் தாமிரபரணி இல்லைனாலும் தாமிரபரணின்னு தான் சொல்லுவோம். ஆனா இதுக்கு வேற பேர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம கூகுள் மேப்ல போட்டு பார்த்தாலும் அந்த ஆத்துக்கு பேரு தாமிரபரணின்னு தான் காமிக்கும். அங்கிருந்து மேல வர வழியில மேல வரவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்க் மாதிரியான செட்டப்ல ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு வேணும்னா அங்க ஒரு ரெஸ்ட்டை போட்டு மேலே ஏறி போக வேண்டியதான். அங்கிருந்து மேலே ஏறுற வழி கீழ இருந்து வந்ததை விட கொஞ்சம் மேடா இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடம் வரும்போதெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, அடிக்கடி இந்த மலைக்கு வர அங்கே இருக்கிறவங்களுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு வாங்குமே தவிர நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வெயில் பிரச்சனை அங்க இல்ல. வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் போறப்பவே 2 மணி, எந்த இடத்துலயுமே அந்த 2 மணி வெயில் ஃபீலே இருக்காது. இங்க எப்பயுமே இப்படிதானா இல்ல இன்னைக்கு மட்டும்தான் இப்படின்னு சொல்லி கூட வந்த அண்ணா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு, இங்க மழை பெய்யாம இருந்தா சந்தோஷம்பா, இங்க மோஸ்டா இப்படிதான் இருக்கும், அதனாலேயே இந்த ஏரியால எல்லாம் ரப்பர் ஃபார்ம் எல்லாம் அதிகமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வீடியோல பாக்குறதா இந்த இடத்துல இருக்க ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட். இந்த மாதிரி இந்த மலையில நிறைய இடத்துல வியூ பாயிண்ட் இயற்கை அழகும் கொட்டி கிடக்குது. அதை முழுசா காட்டணும் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ பத்தாது. அதனால முடிஞ்ச வரையும் ஷார்ட்டா வீடியோ முடிச்சிடறேன். மலை உச்சிக்கு வந்ததையுமே அந்த மாதிரி கீழே சீட் எல்லாம் வச்சு பெரிய ஆலமரம் ஒன்று நம்மளை வெல்கம்
வெல்கம் பண்ணுது. அங்கிருந்து கொஞ்சம் ஸ்லோப்பான பாதையிலையும் செங்குத்தான படிகள்லயும் மேலே ஏறி போனா இந்த மாதிரி கல் தூண்லயே செய்யப்பட்ட ஒரு நுழைவாயில் ஒண்ணு வருது. இது வழியா தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். இப்ப இந்த கோயிலோட வரலாறு பார்ப்போம். திருச்சரணத்து மலைன்னு சொல்லப்படுற இந்த மலைக்கு திருச்சரணத்து பள்ளி, திருச்சரணாட்டு மலை, திருச்சரணம் அப்படின்னு வரலாற்று இலக்கியத்திலையும் கல்வெட்டிலேயே இருக்கிறதா சொல்றாங்க. இங்க இருக்க சமணப்படுகைகள் கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ளதாகவும், அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவிலே ரொம்ப பழமையான சமண தலம்னு சொல்றாங்க. இங்க இருக்க இந்த குகை மாதிரியான அமைப்பு இயற்கையாவே அமைஞ்சதாகவும், இந்த இடம் செயல்பாட்டில் இருந்தப்போ ஒரு ஜெயின் யூனிவர்சிட்டியா இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த நுழைவாயில் வழியா உள்ள வந்தா இந்த மாதிரி செங்குத்தா கீழே இறங்கி போற மாதிரி படிகள் வச்சிருக்காங்க. அந்த படிகள்ல இருந்து இறங்கவே இந்த மாதிரி வைடான பேனோராமிக் வியூ ஒன்று கிடைக்கும். அந்த இடத்துல இருந்து அந்த வியூவையும் அந்த ஜெயின் சிற்பங்களையும் பார்க்கறதுக்கு எப்படி எல்லாம் யோசிச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. மொத்தம் 24 தீர்த்தங்கர்கள் சிலையும், அதுல மகாவீரர், பர்சுவநாதர், பத்மாவதி சிலைகள் முக்கியமான சிலைகளா கருதப்படுது. இதுல தெரியுற ஒவ்வொரு சிலைக்கு கீழேயும் கல்வெட்டு இருந்ததாகவும் அது காலப்போக்கில் அழிஞ்சிட்டதாகவும் சொல்றாங்க. அங்கிருந்து இன்னும் கீழே இறங்கி வந்தோம்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான பகவதி அம்மன் கோயில் ஒன்றும் பக்கத்துல ஒரு சின்ன கோயிலும் இருந்துச்சு. அந்த சின்ன கோயிலுக்குள்ள கீழே இருக்கிறது சிவலிங்கத்தோட அடிபாகம்னு, மேல இருக்கிறது சமண சிலைகள்னு சொன்னாங்க. இந்த இடம் பார்க்க அழகா மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இது நீங்க நேர்ல வந்தா மட்டுமே உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த பகவதி அம்மன் கோயிலை பத்தி பார்க்கலாம். இந்த கோயிலை பத்தின வரலாறும் கல்வெட்டும் கிபி 9ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்குது. உள்ள குடைவரை கோயிலாவும் வெளியில இருக்க தூண் மண்டபங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டினதாகவும் இங்க இருக்கிற கல்வெட்டுகள் சொல்லுது. நான் போனப்ப கோயில் பூட்டி இருந்தாலும் உள்ள வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லாதனால நான் வீடியோ எதுவும் எடுத்து போடல. இந்த கோயில் சிவன் கோயிலா இருந்திருக்கலாமோ, இப்ப மூலவர் இல்லாம பகவதி அம்மன் மட்டும் இருக்கிறதாவும் அங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க. என்னதான் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையும் இந்து கோயிலும் சமண கோயிலும் ஒன்னாவே செயல்பட்டு இருந்த இந்த இடம் காலப்போக்கில் வெளிப்பக்கம் செதலம் அடைந்தாலும் 1964 ஜவஹர்லால் நேரு பீரியட்ல இந்த இடத்த மறுசீரமைப்பு பண்ணி பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா அறிவிச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த கோயிலுக்கு வெளியில இயற்கையாவே அமைஞ்ச இந்த குளம் மாதிரியான அமைப்பு இங்க இருக்கிற நீர் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பயன்பட்டதா சொல்றாங்க. அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே தாளம்பூ செடி ஒன்று இருக்கும். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தாளம்பூ செடியை பாக்குறேன். இதுதான் தாளம்பூ செடின்னு எனக்கு எப்படி தெரியும்னா கூட வந்த அண்ணா தான் சொன்னாரு. இதுல வர தாளம்பூல தான் இங்க இருக்கிற கோயில்களுக்கு பூஜை பண்ணதான் அந்த அண்ணா சொன்னாரு. அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே குட்டி கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்துல எல்லாரும் காசு போட்டு வேண்டிப்பாங்களாமா. இப்ப கூட அந்த கிணத்தை எட்டி பார்த்தா காசு இருக்குன்னு சொன்னாரு. அந்த கோயில் பக்கத்திலேயே இந்த மாதிரி பெரிய கல்வெட்டு ஒன்று இருக்கும். தேவைப்படுறவங்க வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. என்னதான் அந்த கோயிலை சுத்தி கல்வெட்டு, சிற்பங்கள், வரலாறுன்னு இருந்தாலும் எனக்கு பர்சனலா பிடிச்சது அந்த கோயில் இருக்கிற இடமும் அதை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டும் தான். எங்க பார்த்தாலும் இயற்கையான அழகும் அமைதியான காத்தும் நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல வைப்புன்னே சொல்லலாம். அந்த கோயிலுக்கு மேல இந்த மாதிரி விமானம் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு. இது அந்த பகவதி அம்மன் கோயில் காலகட்டத்தை சார்ந்ததாகவும் செங்கற்களால கட்டினதாகவும் சொல்றாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தா ஏன்டா இதுக்கு மேல உங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால விட்டுட்டு போயிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்க காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி முடிய ஓப்பன்ல வச்சிருக்காங்க. என்னதான் இந்த இடம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் இங்க அதிகமான கேரளா பீப்புள்ஸை நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல நான் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது இந்த சிதறாலோட மெயின் வியூ பாயிண்ட் தான். இந்த மெயின் வியூ பாயிண்ட் போறதுக்கு நமக்கு பாறைகள்லயே படிக்கட்டு செதுக்கி வச்சிருக்காங்க. இங்கிருந்து ஒரு பக்கம் கோயிலோட முழு வியூவும், இன்னொரு பக்கம் மார்த்தாண்டம் குளித்தரையோட மொத்த ஊரும், சுத்தி மரங்களுக்கு நடுவில் அங்கங்க சர்ச்சும் தெரிஞ்சது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கோயிலுன்னு நினைச்சு வந்தா கோயிலாவும், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நினைச்சு வந்தா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாவும், அமைதியா நேச்சர் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான பிளேஸாவும் இருக்கு. இந்த சிதறல் வீடியோ பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கன்னியாகுமரி போலான்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வர வரையும் வெயிட் பண்ணுங்க. Until then, bye from Sparky.